12th biology exam இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. எப்படி இருந்தது எக்ஸாம்? பாட்னி சுவாலஜி ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இப்ப MBBS, BDS, ஆயுஷ் படிப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கட்டாயமா இருந்தாலும் இந்த பயாலஜி மார்க்கை வச்சு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் இது போன்ற படிப்புகளுக்கெல்லாம் இந்த பயாலஜி மார்க் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அதனால மாணவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதை வச்சு தான் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு டேரெக்டாகவே கேட்கலாம், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 7.5 ரிசர்வேஷன் மூலியமா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்த மாணவர்களுக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது, வாங்க போகலாம். 8 அது 1 வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஈஸி. எவ்வளவு மார்க் வரும்? பாட்னி காலேஜ்ல எது கஷ்டமா இருந்துச்சு? ரெண்டுமே செம்ம ஈஸி தான். நல்லா படிச்சா எவ்வளவு மார்க் வரும்? சென்டமே வருமா? அவ்வளவு ஈஸி தான். பாட்னி காலேஜ்ல ரெண்டும் சேர்த்து ஒரு என்ன சொல்லுங்க? 70 க்கு ஒரு 50 பிளஸ் வரும். 50 பிளஸ் வருமா? ஓகே ஓகே ஓகே. ஈஸியா தான் இருந்துச்சா? அந்த 1 வேர்டு, அதுக்கப்புறம் 4 மார்க், 3 மார்க், அந்த கம்பல்சரி क्वेश्चन 19 மட்டும் அது ஓனா கேட்டாங்க. அது பாட்னில வந்து ஈஸியா கேட்டாங்க, ஜுவாலஜில வந்து ஓனா கேட்டாங்க. அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். ஓகே ப்ரோ, சரி. பாட்னி காலேஜ் எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் ப்ரோ. பாட்னி காலேஜ்ல எது ஈஸி எது கஷ்டம்? ரெண்டுமே ஈஸி தான் ப்ரோ. ரெண்டுமே ஈஸி தான். எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 80 above வந்துரும். 80 above வரும் ப்ரோ. சரி சரி. ஸ்பெஷல் ஈஸி தான். பாட்னி காலேஜ்ல எது ஈஸி எது கஷ்டம்? சுவாலஜி தான் ஈஸியா இருக்கும். 1 வேர்ட்ஸ் ஓகே தான். 4 மார்க், ஒரு 1 வேர்ட் தான் புக்கிங் கேட்டிருந்தாங்க. அந்த 5 மார்க்லாம் 5 மார்க்லாம் ஓகே. கம்பல்சரி क्वेश्चन. ஜுவாலஜி கம்பல்சரி. எவ்வளவு மார்க் வாங்குவீங்க நீங்க? 80 பிளஸ் எடுக்கணும். 90 பிளஸ். நல்லா பண்ணுங்க. அடுத்து ஓகேனா, தேங்க்ஸ். நீ பயாலஜியா? ஆமா, நான் பயாலஜினா. பாட்னி காலேஜ்ல எது ஈஸி? பாட்னி ஜுவாலஜி எல்லாமே படிச்சது தான் வந்துச்சு. பாட்னி மட்டும் தான் நான் எல்லாம் படிச்சதும் தான் வந்துச்சு. ஆனா ஓன் क्वेश्चन நிறைய வந்துச்சு. ஓகே, எத்தனை மார்க் வாங்குவீங்க? ஒரு 60 வரும். சரி, நல்லா பண்ணது எல்லாமே சொல்லணும். ஒன் வேர்ட் ஈஸி, எல்லாமே ஈஸி. பயாலஜி இந்த ஈஸியா இருக்கு. எவ்வளவு மார்க்? 90. நீங்க எவ்வளவு மார்க்? 95. ஈஸியா இருந்துச்சா? எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? ஒரு 90 வரும். அடுத்து என்ன படிக்கலாம் நீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? இல்ல 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம்? எந்த ஐடியா வரும்? நீங்க ப்ரோ இல்ல ப்ரோ, எந்த ஐடியா. எவ்வளவு மார்க் வாங்குவீங்க நீங்க? 60 95 பிளஸ் இருந்தா விடுமா? இல்ல நினைச்ச மாதிரி வந்துச்சா? இல்ல நினைச்ச மாதிரி தான். நான் மார்க் எடுத்ததுக்கு காரணம் ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் நான் படிக்கல, மத்தபடி ஃபுல்லா ஈஸி. 19 அந்த கம்பல்சரி क्वेश्चनலாம் கம்பல்சரில புக் பார்க்கறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு ப்ரோ? ஈஸியா தான். ஈஸி தானா? ஈஸி தான். இப்போ இங்க லாஸ்டா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாச்சு. உங்களோட ரிவ்யூ என்னங்கறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டோம், பயாலஜி எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்ததா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இந்த பயாலஜி மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளத்தையும் சந்திக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நீட் எக்ஸாம் எழுதினா தான் MBBS, BDS, ஆயுஷ் படிப்புகள்லாம் படிக்க முடியும். அதையும் தாண்டி இங்கே நிறையா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் வெட்டினரி இது மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் இந்த பயாலஜி மார்க் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.